ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 985 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம். இதோட ஃபேஸிங் வந்து நமக்கு நார்த் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 985ங்கிறப்போ ஒரு 2.25 சென்ட் தான். ஸோ அதுலேயே வந்து நம்ம 2 பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். லேண்டோட டைமென்ஷன் வந்து 37 அடி 6 இன்ச் இருக்குது இந்த சைடு. அதே மாதிரி அகலம் பார்த்திங்க அப்படின்னா 26 அடி 3 இன்ச் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து 2 பிஹெச்கே பிளான் பண்ணியிருக்கோம். முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் பெரிய பார்க்கிங் வேணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, கார் பார்க்கிங் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பார்க்கிங் வந்து பெருசாக வந்து கொடுத்துருக்கோம். இந்த பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து 14 அடிக்கு 14 அடி அப்படிங்கிற சைஸில் பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம். இந்த சைடு வந்து நம்ம ஒரு டாக் லெக்கட் ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து நார்த் வெஸ்ட் கார்னரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு கீழே ஒரு சின்ன டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டாய்லெட்டோட சைஸ் வந்து 6 அடிக்கு 4 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஒரு மெயின் டோர் வந்து வச்சுருக்கோம். இந்த மெயின் டோர் நார்த் ஃபேஸிங் இருக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் பெரிய ஹால் வேணும் அப்படிங்கிறனால 20 அடிக்கு 10 அடி 6 இன்ச் அப்படிங்கிற சைஸில் பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இங்கேருந்து ஒரு காமன் டாய்லெட்டும் ஒரு அட்டாச்சு டாய்லெட்டும் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈஸ்ட்டில் இருக்க மாதிரி சவுத் ஈஸ்ட்டில் இருக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதோட டைமென்ஷன் 8 அடி 5 இன்ச்சுக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல டோர் விட்டு மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வந்து எப்போவுமே வந்து பண்ணுவோம். ஸோ இது வந்து சவுத்து, இது வந்து வெஸ்ட்டு. ஸோ சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அதாவது குபேர மூலையில். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 10 அடிக்கு 16 அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சு நம்ம அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டாய்லெட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 அடி 5 இன்ச்சுக்கு 5 அடி அப்படிங்கிற சைஸில் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இங்கே வந்து காமன் டாய்லெட் வந்து ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காமன் டாய்லெட்டோட சைஸு சேம் 5 அடி 4 அடி 5 இன்ச்சுக்கு 5 அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு டோர் விட்டு இங்கே வந்து செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த செகண்டரி பெட்ரூமோட சைஸ் வந்து 10 அடிக்கு 7 அடி 11 இன்ச் அப்படிங்கிற சைஸில் இந்த செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 985 ஸ்கொயர் ஃபீட்லேயே வந்து நம்ம ஒரு பெரிய ஹவுஸாக வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதில் விண்டோஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஹாலுக்கு ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூமுக்கும் விண்டோக்கு அதாவது டோருக்கு ஆப்போசிட்டில் விண்டோவும், இந்த சைடு வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டாய்லெட்டுக்கு ரெண்டுக்குமே வந்து வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பெட்ரூமுக்கு இந்த சைடு வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும், இந்த டோருக்கு ஆப்போசிட்டில் நார்த் சைடில் ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 985 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிஹெச்கே பிளான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.